பருப்பு குழம்புக்கு முட்டையை சைடிஷாக சாப்பிட்ருப்போம். இந்த சவுத் சைடு வந்து மோஸ்ட் ஃபேவரட் முட்டை பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாம் முட்டைப்பருப்பு தான் செய்ய போகிறோம். முட்டைப்பருப்பு செய்கிறதுக்காக நான் மண் சட்டியில் பண்ண போகிறேன். அதனால் மண் சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கடுகும் சீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த முட்டை பருப்புக்கு ஒரு கதையே இருக்குங்க. மந்த் எண்டில் நான்வெஜ் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா எங்கள் பாட்டி நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான இந்த முட்டை பருப்பு செஞ்சு தருவாங்க. டேஸ்ட்டு சும்மா தாறுமாறாக இருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. மசாலா வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச 150 கிராம் துவரம்பருப்பு இதை இதோட சேர்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வேக வைக்கணும். பருப்பு நல்லா வெந்து வரணும். பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்து வர்றதுக்கு மேக்ஸிமம் வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம வந்து பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. ஏன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க உப்பு சேர்த்தோம்னா பருப்பு சீக்கிரம் வேகாதுன்ட்டு. அதனால் உப்பு சேர்க்காமலே வேக வச்சேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சட்டியில் வேக வைக்க டைம் எடுக்குமேன்னு குக்கரில் வேக வச்சா 3 விசிலில் முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 4 போல் காஞ்ச மிளகாவை பிச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இப்போ இதை வந்து தாளிப்பை பருப்போட மிக்ஸ் பண்ணணும். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பருப்போட இதை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃப்ளேம் வந்து ஸ்லிம் பண்ணிடலாம். ஸ்லிம் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை வந்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 முட்டை இதோட சேர்க்குறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி கம்மன்னு ரெடியாகி வந்துருச்சு நம்மளோட ஃபேவரட் முட்டை பருப்பு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நமக்கு நான்வெஜ் வாங்க மந்த் எண்டில் காசு இல்லை அப்படின்னு யோசிக்கிற டைமில் சட்டுன்னு ஒரு 5 முட்டையை வாங்கி இந்த மாதிரி முட்டை பருப்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.